ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புடலங்காய் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது தோலோடு தான் சேர்ப்போம், தோல்லாம் இதில் எடுக்க மாட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 நுனியை லைட்டாக கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு 2ஆக கட் பண்ணி திரும்பவும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு விதை எடுத்துக்கோங்க. விதை போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொடுசாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு சைஸ் கட் பண்ணி காமிச்சிருப்பேன், 3ஆக கட் பண்ணுறது. அந்த மாதிரி வேணால் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்கலை, குயிக்காக பண்ணுறதுனால நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. அதிலேயே புடலங்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வெந்துருச்சு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சு குத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக கட் ஆகும். இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் தூவி நம்ம புடலங்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு